நாடாளுமன்ற தேர்தல்களும் சூடுபிடித்து வரும் நிலையில் கட்சிகளும் கூட்டணி கணக்குகளை இறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், வணக்கம். இந்த ஒப்பந்தம் தற்பொழுது கையெழுத்தாகியிருக்கிறது. எந்த தொகுதியில் அவர் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது அவருடைய கட்சி? விரிவான தகவல்கள். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒப்பந்தமானது இறுதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தொகுதியை இறுதி செய்வதிலும் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகள் முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ள சூழலில் தற்போது பாஜக சார்பாகவும் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முன்னதாக பாஜக கூட்டணியில் பாமகவிற்கு 10 தொகுதிகளும், இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் புதுநீதி தேசிய சண்முகத்தின் புதுநீதி கட்சிக்கு ஒரு தொகுதியும், அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினகரன் தலைமையான அமமுகவிற்கு 2 தொகுதியும், தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தற்போது ஒரு தொகுதி மக்களவைத் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இன்றைய தினம் காலை முதலே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல்முருகன், மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் அடங்கிய குழுவில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரை புதுநீதி கட்சி, அமமுக ஆகிய கட்சிகள் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள சூழலில் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனும் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். குறிப்பாக அவர் ஒரு தொகுதியில் நிற்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ஜான் பாண்டியன் அவருக்கு ஆதரவாக அல்லது அவர் பலம் வாய்ந்ததாக கருதப்படும் தென் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியிலோ அல்லது தனி தொகுதியிலோ ஜான் பாண்டியன் நிற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சமயமணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.